முதலாவது இறைவனுக்கு நன்றி கூறி அனைத்து தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் தேர்வு 21 இதழியல் அந்த வினாக்களுக்குரிய விடை குறிப்பை இன்று காண்போம். இதழியல்னா என்ன, இதழியல் எத்தனை முக்கியமான கேட்ட அனைத்து வினாக்களுமே முக்கியமான கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா சும்மா நம்ம எடுக்கல, பழைய ரிப்பீட்டட் கொஸ்டினை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பெரும்பாலும் எடுத்திருக்கோம். ஏன்னா அதுல இருந்துதான் இதழியலை பொறுத்தளவுல அதுல இருந்துதான் கேட்பாங்க. முக்கியமா அத செய்தி திரட்டுகள் அந்த மாதிரி தலைப்புகள்ல நிறைய வினாக்கள் வந்திருக்குது. அதனால இதழியலுடைய விடை குறிப்புகளை நம்ம காண்போம். பாருங்க, ஜேர்னலிசம் என்பது எம்மொழி சொல், ஆங்கிலம். இந்த ஜேர்னலிசம் என்பது ஆங்கிலத்துல ஜேர்னலிசம்னா தமிழ்ல இதழியல் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து டயர்னல் என்பது எம்மொழி சொல், டயர்னல் என்பது லத்தீன் மொழி சொல். இந்த டயர்னல் என்ற சொல்லிலிருந்துதான் இதழியல் ஜேர்னல் என்ற சொல், இதழியல் என்ற சொல் எனது வந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, இதழியலார். இதுல அரசின் 4ஆம் தூண் யாருன்னா இதழியலார். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீதித்துறை, நாடாளுமன்றம் சொல்றாங்க, நீதித்துறை சொல்றாங்க, நிர்வாகத்துறை சொல்றாங்க. 4வது இதழியலாளர்கள். அதாவது உலகில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் நேரத்துக்கு நேரம் அவர்களுடைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் செய்பவர்கள் யாரு, கொண்டு போய் செல்பவர்கள் யாரு அப்படின்னா இதழியலாளர்கள். அதனால அரசின் 4ஆம் தூண் எது அப்படின்னா இதழியலாளர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதுக்கடுத்து பாருங்க, மக்களின் உணர்வினை அறிந்து அதனை வெளியிடுவது செய்தித்தாள் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். மக்களுடைய உணர்வு என்ன, மக்கள் எவ்வாறு இப்பொழுது இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதை பல்வேறு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த செய்தித்தாள் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். அதுக்கடுத்து பாருங்க, திங்கள் இதழ் அல்லாதது. பாருங்க, கலைமகள் திங்கள் இதழ், திங்கள் இதழ்னா மாத இதழ், அமுதசுரபி மாத இதழ், தாமரை மாத இதழ். இந்த கிராமராஜ்யம் மட்டும்தான் வார இதழ். அப்ப வார இதழ் இதுல வேறுபட்டு இருக்கு. அப்ப திங்கள் இதழ் மாத இதழ் அல்லாதது எதுனா கிராமராஜ்யம். அப்ப இது என்ன இதழ்? வார இதழ். அதுக்கடுத்து பாருங்க, வார இதழ் அல்லாதது ஆனந்த விகடன். பாருங்க, ஆனந்த விகடன் வார இதழ், கல்கி வரதில், குமுதம் வார இதழ். அப்ப செந்தமிழ் செல்வி இது என்னது? திங்கள் இதழ். அதனால இது மாத இதழ் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து பாருங்க, முத்திங்கள் இதழ் என்பது என்ன? முத்திங்கள் இதழ் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இதழ் எதுனா பாக்கிய பரணி. பாக்கிய பரணி 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது. இந்த கிராமராஜ்யம் வார இதழ், வர்த்தக குரல் வார இதழ், அதுக்கடுத்து வானொலி மாத இதழ், இந்த மாதிரி வர்றதுனால முத்திங்கள் இதழ்கள் என்பது என்னது? பாக்கிய பரணி என்பதுதான் முத்திங்கள் இதழ். அதுக்கடுத்து பாருங்க, நச்சு இதழ்கள், வர்த்தக குரல் இது வாணிப நோக்கத்தில் கொள்ளக்கூடியது. அப்புறம் மாலை மலர் இதெல்லாம் தினமலர்கள். மஞ்சள் இதழ் மட்டும் நச்சு இதழ்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, பொதுமக்கள் கருத்தை உருவாக்குவதிலும் செப்பனிடுவதிலும் பிரதிபலிப்பதிலும் பத்திரிகை முக்கியத்துவம் பெற்றது என்றவர் யாருன்னா டி.எஸ். மேத்தா. இவர் என்ன சொல்றாரு? பொதுமக்களுடைய கருத்தை உருவாக்குவதும் அதை செப்பனிட்டு சரிப்படுத்தி பிரதிபலிப்பதும் பத்திரிகையுடைய முக்கியத்துவம் சொன்னவர் டி.எஸ். மேத்தா. அதுக்கடுத்து பாருங்க, பெரும் கண்ணோட்டத்தில் பத்திரிகை சுதந்திரம் என்பது வெறும் ஸ்லோகம் மட்டுமல்ல, அது இன்றியமையாத இயல்பாகும் என்று கூறியவர் நேரு. அப்ப பத்திரிகை சுதந்திரம் என்பது வெறும் பத்திரிகை என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் கிடையாது, ஸ்லோகம் கிடையாது, அது இன்றியமையாத இயல்பு என்று கூறியவர் நேரு. அதுக்கடுத்து பாருங்க, சுதந்திரம் மனிதன் புகழ்கின்ற உரிமையை தூங்காமல் கட்டி காக்கும் காவலின் பத்திரிகை என்றவர் வின்சன் சர்ச்சில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்வா இருக்கட்டும், எல்லாருமே நினைச்சாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சுதந்திரம் மனிதன் புகழ்கின்ற உரிமையை தூங்காமல் கட்டி காக்கும். அப்ப மனிதன் புகழ்கின்ற மனிதனுடைய உரிமையை கட்டி காக்கக்கூடிய ஒரு காவலாக இந்த பத்திரிகை செய்தித்தாள் விளங்குவதாக சொன்னவர் யாருன்னா வின்சன் சர்ச்சில். அதுக்கடுத்து பாருங்க, முதன்முதலில் அச்சுப்பொறிகளை கண்டறிந்தவர் ஜான் கூடர்பர்க். முதன்முதலில் அச்சுப்பொறிகளை கண்டறிந்தவர் ஜான் கூடர்பர்க். இவர் எப்ப அப்படின்னா இவர் ஒரு ஜெர்மானியர். 1480 இவர் செஞ்சிருக்காரு, இந்த அச்சுப்பொறிகளை கண்டறிந்தார். பிரஸ் என்பது எம்மொழி சொல், பிரஸ் என்பது ஆங்கில மொழி சொல். பத்திரிகை நடுநிலையானது என்றும் அது காவல் நாய் என்றும் சொன்னவர் யாருன்னா டி.எஸ். மேத்தா. அவருடைய கூற்று அது.
சுதந்திரத்திற்கான போராட்ட வரலாறு தான் பத்திரிகை. ஒரு சுதந்திரத்திற்கான ஒரு போராட்ட வரலாறு தான் பத்திரிகை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளே என்னது அப்போ நேரத்துக்கு தகுந்தவாறு நம்ம அனுப்பக்கூடிய அந்த நிலை யாருக்கு உள்ளது? செய்தியாளர்களுக்கு உள்ளது. அப்ப பத்திரிகை தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சுதந்திரத்துக்கான போராட்ட வரலாறு தான் பத்திரிகை என்று சொன்னவர் RCS சர்க்கார். அதுக்கடுத்து இதழியல் அறங்களை கூறியவர். இதழியலுக்குள்ள அறங்கள் என்னென்ன அப்படின்னு அறங்களை பற்றி என்னது பட்டியலிட்டவர் யாருன்னா AN அஹூசா. அதுக்கடுத்து பாருங்க, முதல் இந்திய செய்தித்தாளை வெளியிட்டவர். முதல்ல இந்திய செய்தித்தாளை வெளியிட்டவர் யாருன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இவர் 1750 என்ன பண்ணிருக்காரு? இவரு இந்த முதல்ல செய்தித்தாளை வெளியிட்டிருக்காரு. எங்கன்னா கல்கத்தால. அந்த நூல் பேர் என்ன? அந்த செய்தித்தாள் பேர் என்னன்னா வங்காள கெஜட். அத இன்னொரு பேர்ல கல்கத்தா பொது விளம்பரம் என்ற பெயரிலையும் அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, முதல் இந்திய செய்தித்தாள் வங்காள கெஜட். வங்காள கெஜட்டுடைய மறுபெயர் என்ன? கல்கத்தா பொது விளம்பரத்தாள். அதுக்கடுத்து கிழக்கிந்திய நிறுவனத்தின் முதல் அச்சகர். நம்ம கிழக்கிந்திய நிறுவனத்துல முதல்ல அச்சகரா இருந்தவர் யாருன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ். இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் என்னது பத்திரிகைகளை வெளியிடுறாரு. அந்த வெளியிடுற அந்த இதழுக்கு பேர் என்னன்னா ஆக்டா டயர்னா. இந்த இதழ்ல மக்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள செய்திகளை என்ன செய்யறாங்க? தொகுத்து அவர் என்ன செய்யறாரு? அரண்மனைக்கு முன்னாடி ஒரு செய்தி பலகையில வைக்கிறாரு. அந்த செய்திகளுக்கு பேர் தான் ஆக்டா டயர்னா. அப்ப இதை வச்சவர் யாருன்னா ஜூலியஸ் ஜீசஸ். இந்திய இதழியலின் தந்தை. இந்திய இதழின் தந்தை யாருன்னா ஹிக்கி. அதுக்கடுத்து பம்பாய் முதல் இதழ். பம்பாயில உள்ள முதல் இதழ் எதுனா பம்பாய் ஹெரால்டு. அரசின் ஆதரவோடு வெளிவந்த இதழ்னா கல்கத்தா கெஜட். எல்லா பத்திரிகைகளையும் வெளியிடுவாங்க. ஆனா அரசு ஆதரவு கொடுத்த பத்திரிகை எது அப்படின்னா கல்கத்தா இதழ். எதுன்னு பார்த்தா கல்கத்தா கெஜட். அதுக்கடுத்து முதலாக இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தவர். முதலாக இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. அதுக்கடுத்து சென்னையில் முதலாக வெளியான இதழ் எது அப்படின்னா சென்னை கூரியர். இதெல்லாம் முக்கியமான வினாக்கள், நல்லா படிச்சு. அதுக்கடுத்து பத்திரிகை நாட்டின் கண்கள். நிருபர்கள் பத்திரிகைகளின் கால்களும் கைகளும் என்றவர் செல்லையா. அதாவது ஒரு பத்திரிகையும் பத்திரிகையுடைய நிருபர்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவர்கள் அப்படிங்கிறத நாட்டினுடைய கண்களாக பத்திரிகை இருக்கு. நாட்டினுடைய கால்களாகவும் கைகளாகவும் எது செயல்படுகிறது அப்படின்னா நிருபர்கள். அப்ப பத்திரிகையை வெளியிடுகிற நிருபர்கள் தான் இந்த நாட்டினுடைய ஒரு மொத்த ஒரு பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை சொல்லப்படுகிறது. சொன்னவர் யாருன்னா செல்லையா. அதுக்கடுத்து பாருங்க, தினத்தந்தி துணுக்கு படங்கள். அதை வெளியிட்டவர்னா ஆண்டி பண்டாரம். அதுக்கடுத்து ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் கொள்கை குறைகளை சுட்டி காட்டியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். ஆங்கிலேயருடைய ஆட்சியில அவங்களுடைய கொள்கையில என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டியவர். அதுக்கடுத்து பாருங்க, எனக்கு நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்போதோ இறந்திருப்பேன் என்று கூறியவர் காந்தி. காந்திக்கு நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா அவர் இறந்திருப்பாரு. இந்த நகைச்சுவை தான் என்னை வாழ வைத்தது என்று சொல்லாமல் சொல்கிறார் காந்தி. அதுக்கடுத்து பாருங்க, தமிழில் நகைச்சுவைக்கு முதலிடம் கொடுத்து வந்த முதல் இதழ் ஆனந்த விகடன். இந்த வார இதழ் தான் முதல்ல என்ன செஞ்சான்? நகைச்சுவைக்கு முதலிடம் கொடுத்தது. அதுக்கடுத்து பாருங்க, ஆங்கிலேயர்களின் ஆட்சியை குறை கூறிய இதழ். ஆங்கிலேயரின் ஆட்சியை குறை கூறிய இதழ் எதுனா இந்தியா இதழ், பாரதி எழுதியது. அதுக்கடுத்து பாருங்க, பீங்கிங் கெஜட் என்பது என்னன்னா மரத்தால் செய்த அச்சுக்கருவி. ஒரு அச்சுக்கருவி, அச்சுப்பொறியை கண்டுபிடிச்சாங்க. அதற்கு எந்த இது பயன்படுச்சுன்னா மரத்தால் செய்த அச்சுக்கருவி. மரத்தால் செய்யப்பட்ட பீங்கிங் கெஜட் என்ற மரத்தால் செய்யப்பட்டது. அந்த மரம் தான் இதுக்கு பயன்பட்டது. அதுக்கடுத்து இதழியலின் தந்தை யாருன்னா ஜூலியஸ் சீசர். இவர் தான் என்ன செஞ்சாரு? ஆக்டர் டைனல் என்ற ஒரு செய்தித்தாளுக்கு பெயர் வச்சு அரண்மனைக்கு முன்னாடி பிறப்பு இறப்பு உடைய செய்திகளை தொகுத்து அரண்மனைக்கு முன்னாடி வச்சு போறவங்க வரவங்களை எல்லாம் வாசிக்க வச்சாரு. அந்த அளவுக்கு வாசிப்பு திறன் மக்களிடம் இருக்க வேண்டும் என்று அவர் ஆர்வம் கொண்டவர். அவருதான் இதழியலின் தந்தை என சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, களிமண்ணில் எழுத்துக்களை செய்து சுட்டு அச்சுமுறையை கொண்டு வந்தவர்கள் பிசங். களிமண்ல எழுத்துக்களை எழுதி அதை சுட்டி நாங்க அச்சுமுறையை கொண்டு வந்தவங்க யாருன்னா பிசங். அதுக்கடுத்து பாருங்க, மல்பெரி என்பது ஒரு மரப்பட்டை. இந்த மரப்பட்டை எதுக்கு பயன்படுகிறதுனா காகிதம் செய்ய பயன்படுகிறது. முதலாக காகிதம் செய்வதை கண்டுபிடித்தவர் யாருன்னா சாய்லன்.
அதுக்கடுத்து பாருங்க, அரண்மனை செய்திகளை சேகரித்து பொது இடங்களில் வைத்தவர் யாருன்னா ஜூலியஸ் சீசர். அரண்மனை செய்திக்கு வழங்கும் பெயர் என்ன? ஆக்டர் டயர்னா. இந்திய இதழியலின் முன்னோடி. இப்ப இந்திய இதழியலின் தந்தை பார்த்தது மாதிரி இந்திய இதழியலின் முன்னோடி யாருன்னா அசோகர். ஜேர்னல் என்பது என்னன்னா அன்றாட நடந்ததை எழுதி வைக்கும் ஏடா, எப்போதாவது நடப்பதை எழுதி வைப்பு ஏதா அப்படின்னா அன்றாடம் நடந்ததை அப்பப்போது எழுதி வைக்கக்கூடிய ஏடுதான் ஜேர்னல் அப்படின்னா இதழியல், இதழ் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒண்ணு மட்டும் சரி. அதுக்கடுத்து பாருங்க, வாஸ்கோடகாமின் பயண நூல் எது? ஜேர்னல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ்கோடகமா, இதுதான் அவருடைய பயண நூல். அப்ப ஒண்ணு மட்டும் சரி. அதுக்கடுத்து பாருங்க, ஜேர்னல் என்பது இதழ்களையே குறிக்கிறது என்றவர். ஜேர்னலை இதழ் தான், ஜேர்னல் என்பது சொல்லுக்கு இதழ் இதழ் என்ற சொல்லுதான் பொருத்தம் என்று சொன்னவர் யாருன்னா ஆமா சாமி. அதுக்கடுத்து பாருங்க, விவரங்களை தொகுப்பது, எழுதுவது, செப்பனிடுவது இதழியல் என்றவர் யாருன்னா வெப்ஸ்டர். இவர் என்ன சொன்னாரு? விவரங்களை அப்புறம் தொகுக்கணும், அதை எழுதணும், செப்பனிடணும், சரிப்படுத்தணும், அதை வெளியிடணும், இதுதான் இதழியல் என்று சொன்னவர் வெப்ஸ்டர். ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களுக்கு குறிப்பிடப்பட்ட நிகழ்வு என்ன? சிப்பாய் கழகம். அப்ப ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நிகழ்வுக்கு பேர் என்னன்னா சிப்பாய் கழகம். அதுக்கடுத்து பாருங்க, சிறுவர் இதழ். சிறுவர் இதழ் எது அப்படின்னா கோகுலம். அப்ப இது தொழில் இதழ், இது கவிதை இதழ். குயில்ங்கிறது கவிதை இயல், ஏர்முரசுங்கிறது தொழில் இதழ், மங்கைங்கிறது மகளிர் இதழ். அப்ப சிறுவர் இதழ் எது? கோகுலம். அதுக்கடுத்து பாருங்க, பத்திரிகை தாள் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி என்றவர் யாருன்னா லார்டு கிரே. பத்திரிகை தாள் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி. இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு காவலாளியாக இருப்பது எது? செய்தித்தாளாகிய பத்திரிகை தாள் என்று இதழியல் துறையை பற்றி சொன்னவர் யாருன்னா லார்டு கிரே. அதுக்கடுத்து பாருங்க, பத்திரிகை சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற தோன்றிய பெரும் தீரர்கள் யாருன்னா பக்கிங்காம் ராஜா ராம் மோகன் ராய். பத்திரிகை சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற தோன்றிய பெரும் தீரர்கள் பக்கிங்காம் ராஜாராம் மோகன் ராய். அதுக்கடுத்து பாருங்க, பலமுனை போராட்டம் நடத்தியவர் யார்? பலமுனை போராட்டம் நடத்தியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அதுக்கடுத்து பாருங்க, இந்தியர்கள் வாய்ப்பூட்டு சட்டமாக கருதப்பட்டது எதைனா தாய்மொழி பத்திரிகை சட்டம். இந்தியர்கள் வாய்ப்பூட்டு சட்டத்தை தாய்மொழி பத்திரிகை சட்டமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபு காலத்துல அவருடைய ஆட்சி காலத்துல தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இந்தியாவில் இதழியலாளர்களை அரசின் 4ஆம் தூண் என்றவர் யாருன்னா மெக்காலே. ஏற்கனவே பார்த்தோம், இதழியலாளர்களை அரசின் 4ஆம் தூண் என்று சொல்றாங்க. அப்ப 3 தூண் என்ன? நாடாளுமன்றம், நீதித்துறை, நிர்வாகத்துறை. 4வது இதழியலாளர்கள். இது சொன்னவர் யாருன்னா மெக்காலே. அதுக்கடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் வெளிவருவதை குறிப்பிடுவதில் வேறுபட்டது எதுனா வார இதழ். தினசரினா நாளிதழ், செய்தித்தாள் தினமும் வரக்கூடியது. நாளிதழ்ங்கிறது பேர் என்ன? டெய்லி வரக்கூடிய நியூஸ் பேப்பர். அப்ப வார இதழ் என்பதுதான் வேறுபட்டது. அதுக்கடுத்து பாருங்க, இதழியல் மொழிநடை பேசுகிற தமிழில் எழுத வேண்டும் என்று கூறியவர். இதழியலை மொழிநடை, அவர் இதழியில் உள்ள மொழிநடை எப்படி இருக்கணும்னா மக்கள் பேசுகிற தமிழ்ல இருக்கணும். அதாவது மக்களுக்கு புரியாத தமிழோ அல்லது கலப்பு தமிழோ கலப்பு மொழியோ இல்லாம பேசுகிற தமிழில் இருப்பதுதான் அந்த இதழியலுக்குள்ள அந்த வரைமுறை, அல்லது அப்படித்தான் எழுதணும் அப்படின்னு அவருடைய குறிக்கோளை சொன்னவர் யாருன்னா சீபா ஆதித்தனார். அப்ப சீபா ஆதித்தனார் இதழியல் மொழி, இதழியலுடைய மொழி நடை, இதழியலுடைய மொழி எப்படி இருக்கணும் அப்படி, அவர் நடை பாங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பேசுகிற தமிழில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதுக்கடுத்து பாருங்க, தமிழ்நாடு என்னும் இதழை நடத்தியவர் டாக்டர் வரதராஜுலு. இந்தியா என்ற பத்திரிகையை இது பண்ணவர் பாரதி போல தமிழ்நாடு என்னும் இதழை நடத்தியவர் டாக்டர் வரதராஜுலு. அதுக்கடுத்து பாருங்க, பிழையின்றி எழுத வேண்டும் என்பதை சுட்டி காட்டியவர் எம் செல்லையா. இதழியலை இதழ்களை பொதுவா எப்படி இருக்கணுமா பிழையின்றி எழுத வேண்டும் என்று சொன்னவர் எம் செல்லையா. அதுக்கடுத்து எண்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று குறிப்பிடப்படுவது தலையங்கம். அதாவது ஒரு எண்ஜான் 8 ஜான் உடம்பிற்கு எது தேவை? தலைதான் பிரதானம். தலை இல்லைன்னா அது உறுப்பு கிடையாது. அது போல அந்த உடம்பிற்கு அழகு அது போல எண்சான் உடம்பிற்கு சிரசை பிரதானம் என்று கூறியவர் தலையங்கம். ஒரு செய்தி பேப்பருக்கு தலையங்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க,
தினமணி இப்ப தலையங்கத்தை பார்த்தோம், தலையங்கத்தை பார்த்தா தான் இந்த செய்தியை படிக்கணுங்கிற நமக்கு ஆர்வம் வரும். தலையங்கமே கொடுக்கலைன்னா அந்த செய்தியில என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, படிக்கவும் ஆர்வம் வராது. அப்ப தலையங்கம் என்பதுதான் ஒரு மக்களை, பொதுமக்களை வாசிப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு செயலை செய்வது இந்த தலையங்கம் தான். அதுக்கடுத்து பாருங்க, தினமணி ஆசிரியர் யார் அப்படின்னா ஏஎன் சிவராமன். அதுக்கடுத்து தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்றவர். தலையங்கம் தான் ஒரு செய்தித்தாளுக்கு ஒரு கருத்து கண்ணாடி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எம்.வி. காமத். அதுக்கடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கொள்கை திட்டம் நிகழ்ச்சி பற்றிய இதழின் கண்ணோட்டம் என்பது தலையங்கம். ஒரு குறிப்பிட்ட கொள்கை, அதாவது ஒரு தலையங்கத்திலேயே நம்ம சொல்லக்கூடிய கருத்து அதிலே அடங்கிரும். அதை பார்த்த உடனே இது முக்கியமான செய்தி, இது இன்னைக்கு நடந்த நிகழ்வு இது அப்படிங்கிறத மக்கள் ஆர்வத்தோடு பார்க்கக்கூடியதுக்கு ஒரு கண்ணோட்டமாக விளங்குவது என்னது, ஒரு குறிப்பிட்ட கொள்கை திட்டம், அதோடைய நிகழ்ச்சி தான். அதுக்கடுத்து ஒரு நல்ல தலையங்கம் புரட்சியை தோற்றுவிக்கின்றது என்றவர் எம்.வி. காமத். ஒரு நல்ல தலையங்கம் தான் அந்த ஒரு பெரும் புரட்சியை உருவாக்கும் அப்படின்னு சொன்னவர் எம்.வி. காமத். அதுக்கடுத்து காந்தியடிகள் எழுதிய இதழ்கள் அல்லாதது. காந்தியடிகள் எழுதிய இதழ்கள் அல்லாதது என்னன்னா கரிஜன் தமிழ்நாடு இதழ்கள், கரிஜன் யங் இந்தியா அவர் எழுதின. அல்லாத எது, கரிஜன் தமிழ்நாடு அவர் எழுதல. அவர் அப்ப காந்தியடிகள் எழுதிய இதழ்கள் எது அப்படின்னா கரிஜன் யங் இந்தியா மட்டும்தான் அவர் எழுதினாரு. கரிஜன் இதழ்கள், அப்ப காந்தியடிகள் எழுதிய இதழ்கள் எது, இதழ்கள்னாலே கரிஜன் யங் இந்தியா, எழுதாதது கரிஜன் தமிழ்நாடு எழுதல. அதுக்கடுத்து பாருங்க, பெரிய அளவு நாளிதழில் ஒரு பக்கத்தை பிரிக்கும் வரிசை முறை. ஒரு பெரிய அளவு நாளிதழ ஒரு பக்கத்தை எத்தனை வரிசை முறையில பிரிக்கும்னா 8 வரிசை முறையில ஒரு பக்கத்தை பிரிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. காது விளம்பரம், தலையங்கம் அப்படின்னு குட்டி குட்டி பாக்ஸா போடுவாங்க. அது வந்து 8 முறையில இருக்கு. ஒரு பக்கத்துல 8 வரிசை முறையில பிரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இதழின் பக்க அமைப்பினை 12ஆக குறிப்பிட்டவர் யாருன்னா ரெங்கசாமி. இதழினுடைய பக்க அமைப்பு 12 வேணும் அப்படின்னு சொன்னவர் ரெங்கசாமி. ஒரு பக்கத்தை பிரிக்கும் வரிசை முறை 8 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய நாளிதழ் பேப்பர்ல தலையங்கம், காது விளம்பரம், தலைப்பு, முக்கிய செய்திகள் சொல்லி பாக்ஸ்ல போட்டு செய்யறாங்களே, இந்த வரிசை முறைகளை 8ஆக சொல்றாங்க. இதுல வந்து 12ஆக குறிப்பிட்டவர் யாருன்னா ரெங்கசாமி. அப்புறம் செய்தி என்பதன் ஆகு பெயர் என்ன, செய்னா செயல், அது வந்து தொழிலாகு பெயர், செய்யக்கூடிய செயலை குறிப்பதால் செய்தி அப்படிங்கிற தொழிலாகு பெயர் இதுல இருக்கு. தொழிலை குறிப்பதால் தினமும் செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியது செய் பிளஸ் தி, செய்தி என்று தொழிலாகு பெயராக சொல்லப்படுகிறது. தொழிலை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர். முதல் வெளிநாட்டு செய்திகளை பெற்ற இதழ் பாம்பே டைம்ஸ். முதல் வெளிநாட்டு செய்திகளை பெற்ற இதழ் எதுனா பாம்பே டைம்ஸ். அதுக்கடுத்து பாருங்க, 3 வகைகளாக தனது செய்தி பணியை செய்யும் நிறுவனம் பிடிஐ. பிடிஐ நிறுவனம் மட்டும்தான் 3 வகைகளாக தனது செய்தி பணியை செய்யும் நிறுவனம். அதுக்கடுத்து தொழில் இதழ் பாருங்க, மேலி செல்வம் என்பது தொழில் இதழ், வணிக செய்தி என்பது வாணிப இதழ், கூட்டுறவும் வாணிப இதழ், அம்புலிமாமா என்பது சிறுவர் இதழ், சிறுவர் இதழ்ல வரக்கூடிய இதழ். அப்ப இதுல தொழில் இதழ் எது அப்படின்னா மேலி செல்வம். அதுக்கடுத்து பாருங்க, யுஎன்ஐ நிறுவனத்தின் பணி என்னன்னா வேளாண்மை பணி, பொருளாதார பணி. அப்ப யுஎன்ஐ உடைய நிறுவனத்தின் பணி என்னன்னு கேட்டா வேளாண்மை பணி, பொருளாதார பணி. மொழி தெளிவுக்கு உதவுவது. ஒரு மொழி தெளிவுக்கு என்ன உதவுதுன்னா, நம்ம ஒரு செய்தியை சொல்லும் போது அந்த இடத்துல கமா போடுறோமா, அரைப்புள்ளி வைக்கிறோமா, நிறுத்தற்குறியிடமா, ஒரு செய்தி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து முடியுது, ஒரு வாக்கியம் முடியுதா இல்ல தொடர்ந்து வருதா அப்படிங்கிற ஒரு செய்தியை முழுமைப்படுத்தக்கூடியதுக்கு என்ன, அதோடைய தெளிவுக்கு என்ன உதவுதுன்னா குறியீடு தான். அப்ப கால் புள்ளி, அரைப்புள்ளி, நிறுத்தற் குறியீடுகள், இந்த குறியீடுகள் தான் நமக்கு ஒரு செய்தியை திறம்பட தெளிவாக முழுமை பெற வைப்பது இந்த கால் புள்ளி, அரைப்புள்ளி, நிறுத்தற் குறியீடு. அப்ப ஒரு மொழிக்கு ஒரு மொழிக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தியை தருவது நமக்கு இந்த கால் புள்ளி, அரைப்புள்ளி, நிறுத்தற் குறியீடு. அதுக்கடுத்து பாருங்க, இலக்கிய இதழ். இதுல பாருங்க, இலக்கிய இதழ் எதுனா ஞானரதம். இப்ப எழுத்தாளர்னா எழுத்து இதழ்ல உள்ளது, குமுதம்னா வார இதழ், விஞ்ஞான விவசாயம்னா இது வந்து வேளாண்மை இதழ், அந்த விவசாய இதழ்ல வருது. அப்ப ஞானரதம் தான் இலக்கிய இதழ். வைரத்தை பட்டை தீட்டுவது போல் இருப்பது எதுனா மொழி நடை. வைரத்தை பட்டை தீட்டினா எப்படி அது ஒரு நல்லா ஜொலிக்குமோ, பிரகாசமா இருக்குமோ, அது போல ஒரு செய்தித்தாளுக்கு எது முக்கியம் அப்படின்னா மொழி நடை தான் முக்கியம். மொழியினுடைய பாங்கு தான் மக்களை என்ன செய்யும், வாசிப்புக்கு தூண்டக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்றாங்க.
அதுக்கடுத்து பாருங்க, முதன்மையான இடத்தை பிடிப்பது தலையங்கம். ஒரு செய்தித்தாளுக்கு எது ரொம்ப முக்கியம்னா தலையங்கம் தான் முக்கியம். தலையங்கம் இல்லையே அந்த செய்தித்தாளினுடைய துடிப்பு இருக்காது, அந்த செய்தித்தாள் முழுமை அடையாது. முழுமை அடைந்தாலும் கூட மக்களுடைய ஆர்வம் குறைவதாக இருக்கும், கவனம் செலுத்த மாட்டார்கள். அப்ப பொதுமக்கள் செய்தித்தாளை படிப்பதற்கு எது முக்கிய பங்காக வகிக்கிறது அப்படின்னா தலையங்கம். அதுக்கடுத்து பாருங்க, வாளை விட பேனாமுனை வலுவுடையது என்பதை உணர்த்தியவர்கள் இதழியலாளர்கள். இதழியலாளர்களுடைய அந்த செய்தி தான் இன்னைக்கு வரலாற்றாக இன்னைக்கு நமக்கு முன்னாடி நிலை நிற்குது. அப்ப வரலாறு என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குவது யாரு அப்படின்னா இதழியலாளர்கள். அதான் பேனாமுனையை விட அப்ப எப்பவோ நம்முடைய முன்னோர்கள் எழுதின அந்த புத்தகங்கள், நூல்கள் இன்றளவும் நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம், நூலகத்துல படிக்கிறோம் என்றால் அந்த பேனாவினுடைய முனை எழுதக்கூடிய அந்த செய்தி தான் இன்று வலுவாக நிற்கிறதே தவிர வாளை விட வாளினுடைய கூர்மையை காட்டிலும் பேனாவுடைய கூர்மை நமக்கு அறிவை புகட்டுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததிகளை வளர்க்கக்கூடிய அளவுக்கு, சந்ததிகள் நிலைத்து பெறக்கூடிய அளவுக்கு அந்த பேனாவின் முனை வலுவுடையது என்பதை இன்றளவும் என்ன செய்யறாங்க, நிரூபிக்கக்கூடிய தன்மையை இதழியலாளர்கள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதுக்கடுத்து பாருங்க, நாடாளுமன்றத்தில் 3 தூண்கள் உள்ளன என்று கூறியவர் எட்மண்ட் பர்க். 4 தூண்கள் என்று சொன்னவர் யாரு? இதழியலாளர்கள். நான்காவது தூண் சொன்னவர் யாரு? மெக்காலே. நாடாளுமன்றத்தில் 3 தூண்கள் உள்ளன என்று சொன்னவர் யாரு? எட்மண்ட் பர்க். நீதித்துறை, நிர்வாகத்துறை, நாடாளுமன்ற குடும்பம் என்று பிரித்தவர் எட்மண்ட் பர்க். நாடாளுமன்றத்தில் 4வது தூண் பத்திரிகை துறை. அதுக்கடுத்து பாருங்க, அறிஞர் தம் இதய ஓடை ஆளநீர் தன்னை மொண்டு என்று தொடங்கி பத்திரிகை நாளும் உண்டென்றால் வாழ்க்கை பெற்றவர் என முடியும் பாடலை பாடியவர் புரட்சிகவி பாரதிதாசன். எனது இதய ஓடையாகிய ஆளநீர் தன்னை மொன்று தொடங்கி என்ற பாடல் மூலம் பத்திரிகையை தினமும் நாம் உட்கொள்ள வேண்டும்னா என்ன அர்த்தம் வேணும், பத்திரிகையை தினமும் நாம் வாசிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்ம முழுமை அடையும் அப்படின்னு, உலக செய்திகளை நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் நம் வாழ்வு சிறப்படையும் என்பதை எனது புரட்சிகவி பாரதிதாசன் கூறுகின்றார். அதுக்கடுத்து பாருங்க, அரசே இல்லாத செய்தித்தாளை விரும்புவேன் என்றவர் யாருன்னா தாமஸ் ஜெபர்சன். இவர் அரசே இல்லாத செய்தித்தாளை விரும்பினா அரசியல் அவர் சாக்கி அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து பாருங்க, அரசியல், அரியல் இருக்கு, அரசியல் நிர்ணய வரலாறு எழுதியவர் யாருன்னா மெக்காலே. அப்புறம் செய்தி பரப்பும் வகைகள் எத்தனை வகைனா 6 வகையில தான் செய்தியை பரப்ப முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் இதழியல் என்றவர் யாருன்னா, ஆமா, இப்ப திடீர்னு ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குது, ஆபத்து நடக்குது, ஒரு பிரச்சனை உருவாகுது, இந்த செய்தி உடனுக்கு உடனே நமக்கு செய்தியாக நம்ம வெளியிடுறாங்கன்னா அப்ப அது இதழியலாளர்கள் தான் முடியும். அப்ப இதழியல் தான் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்று இதழியலை கூறியவர் மேத்யூ அர்னால்டு. எப்ப இது கண்டிப்பா இந்த செய்தி நாளைக்கு தான் வரும் நம்ம சொல்ல முடியாது, இன்னைக்கு என்ன நடக்கும்னு நான் நிர்ணயிக்க முடியாது. எப்போ ஒவ்வொரு நாளும் நொடி பொழுதும் நடக்கின்ற நிகழ்வுகளை அன்றைய தினத்தில் அப்பவே போய் அந்த இடத்திற்கு நேரடி களத்திற்கு சென்று நேரடி செய்திகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு உலகிற்கே பரப்பக்கூடிய அளவுக்கு இதழியலாளர்கள் செயல்படுகின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட இதழியல் தான் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்று சொல்லப்படுகிறது. பருவ இதழ்களின் வகைகள் எத்தனைனா 6. பருவ இதழ்களின் வகைகள் 6ஆக சொல்லப்படுகிறது. அது என்னது, வார இதழ், மாத இதழ், முத்திங்க இதழ், திங்கள் இருமுறை இதழ், இந்த மாதிரி காலாண்டு இதழ், அரையாண்டு இதழ், ஆண்டு இதழ், இந்த மாதிரி 6 வகையாக பருவ இதழ்களை பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து பாங்க, பொழுதுபோக்கு இதழ் என்பது கல்கி. இப்ப குமுத இதழ்கள்லாம் என்னது, பொழுதுபோக்கா பயன்படுத்தக்கூடியது. ஆனந்த விகடன், குமுதம், ராணி, கல்கிலாம் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தப்பட்ட இதழ். அப்ப இதெல்லாம் என்னது, அப்ப அணில், ஜனசக்தி, அறிவியல் கதிர், இதுகெல்லாம் என்னது பொழுதுபோக்கு இதழாக சொல்லப்படுகிறது. பாருங்க, பொழுதுபோக்கு இதழ் என்பது கல்கி, ஜனசக்தி. பாருங்க, ஜனசக்தி அப்படிங்கிறதுலாம் என்ன இதழ்கள், ஜனசக்தி அரசியல் இதழ்கள், அணில் கலைக்கதிர் அறிவியல் இதழ். அப்ப இதுல பொழுதுபோக்கு இதழ் எது, கல்கி. அரசியல் இதழ்னா ஜனசக்தி அரசியல் இதழ், ராணி பொழுதுபோக்கு இதழ், நெசவாளி தொழில் இதழ், ஆசிரியர் குரல் கல்வி இதழ். பாருங்க, நாளிதழின் வகைகள் எத்தனை அப்படின்னா 2. நாளிதழ்கள் வகைகள் தொழில் சார்ந்த நாளிதழ்கள் தொழில் முனைவோர் தொழில் சாரா நாளிதழ்கள் என வகைப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து செய்தித்தாள் என்பது சோவியத் பலகனி என்று சொல்லப்படுகிறது. இப்ப சோவியத் பலகனி தான் செய்தி இதழாக சொல்லப்படுகிறது. குண்டூசி திரைப்பட இதழ், சினிமா கதிர் திரைப்பட இதழ், அதிர்ஷ்டம் ஜோதிட இதழ். அப்ப இதுல சோவியத் பலகனி என்பதுதான் செய்தி இதழ். அதுக்கடுத்து பாருங்க, எழுத்தாளர் இதழ் அப்படிங்கிறது தமிழ் பாவைங்கிற மட்டும்தான் எழுத்தாளர் இதழ். ஏறுமுரசு தொழில் இதழ், வர்த்தக உலகம் வாணிப இதழ், அமெரிக்கன் ரிப்போர்ட்டர்
அறிவியல் இதழ் இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இது மட்டும்தான் என்னது எழுத்தாளர் இதழ். அதுக்கடுத்து பாருங்க, கவர்ச்சியில்லாத தலைப்பு உப்பில்லா பண்டமாகும் என்று கூறியவர் எதுனா கலைவாணி. அவர் என்ன சொல்றார், கவர்ச்சியில்லாத மக்களை தூண்டக்கூடிய மக்களினுடைய வாசிப்புக்கு தூண்டக்கூடிய தலைப்பாக இருப்பதா அது செய்தித்தாள் கழக அல்லது உப்பிண்டா பண்டமாகுமா, அது உப்பில்லாத பண்டம் எப்படி சுவையில்லாம இருக்குமோ அது போல இருக்கும் என்று சொல்கின்றார். அதுக்கடுத்து பாருங்க, முதல் செய்தித்தாள் தொடங்கிய ஆண்டு முதல் 1780. இங்க உள்ள இந்த எழுத்தாளர் இதழ்ல அமெரிக்கன் ரிப்போர்ட்டர்ங்கிறது வந்து விஞ்ஞான இதழ்ல அது வருது. அதுக்கடுத்து பாருங்க, மகளிர் இதழ் சௌபாக்கியம்ங்கிறது மகளிர் இதழ், மற்ற கலைக்கதிர் அறிவியல் இதழ், நல்வழி இதழ், குழந்தைகளுக்கு கல்வி இருந்து கல்வி இதழ். அதுக்கடுத்து பாருங்க, கவிதை இதழ் என்பது முல்லைச்சரம் மட்டும்தான் கவிதை இதழ். கோகுலம் சிறுவர் இதழ், மங்கை மகளிர் இதழ், பனைச்செல்வம்ங்கிறது தொழில் இதழ். அதுக்கடுத்து இல்ல இதழ் என்பது செய்தி மடல் மட்டும்தான் இல்ல இதழ். இது மூலிகை மருத்துவ இதழ், இது கவிதை இதழ். பாரதிங்கிறது கவிதை இதழ். அதுக்கடுத்து அறிவியல் இதழ், அறிவியல் இதழ் அப்படிங்கிறது எதுனா கலைக்கதிர் அறிவியல் இதழ். இதெல்லாம் பார்த்திருக்கோம். நெசவாளி தொழில் இதழ், கவிதை இதழ், மூலிகை மணி மருத்துவ இதழ். அப்ப கலைக்கதிர் மட்டும்தான் அறிவியல் இதழ். அதுக்கடுத்து இதழ் என்பதன் பொருள் பத்திரிகை செய்தித்தாள், தாளிகை. பத்திரிகை செய்தித்தாள் தாளிகை தான் இதழ் என்பதற்கான பொருள். அப்ப ரெண்டு மட்டும் சரி. அதுக்கடுத்து பாருங்க, வரலாற்றுக்கு மூலப்பொருளாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மதிப்புடையதாக அமைவது நாளிதழ் என்றவர் யாருன்னா பிராங்க் மோரஸ். வரலாற்றுக்கு மூலப்பொருளாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மதிப்புடையதாக அமைவது நாளிதழ் என்றவர் பிராங்க் மோரஸ். அதுக்கடுத்து கொள்கை விளக்க இதழ் என்பது சர்வோதயம் அப்படிங்கிறது கொள்கை விளக்க இதழ். மத விடுதலை, மேலிச்செல்வம், அண்ணா இதெல்லாம் அரசியல். விடுதலை அண்ணா அரசியல் இதழ், மேலிச்செல்வம் தொழில் இதழ். அப்ப கொள்கை விளக்க இதழ் என்பது சர்வோதயம். அதுக்கடுத்து மாலை முரசு நாளிதழ் அதை தொடங்கியவர் யாருன்னா சிவந்தி ஆதித்தன். இவர் தான் மாலை முரசு நாளிதழை தொடங்கியவர். அதுக்கடுத்து பாருங்க, இதழ்கள் மக்களாட்சியின் உயிர் மூச்சு என்றவர் ஜான் பிரஷ். இதழ்கள் மக்களாட்சியின் உயிர் மூச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜான் பிரஷ். இதழியலாளர்களுக்கு ஏற்படும் தடை ரெண்டு, ஒண்ணு பொருளாதார தடை, ரெண்டாவது சமுதாய தடை. அதுக்கடுத்து இந்திய பத்திரிகை வரலாறு சுதந்திரத்திற்கான போராட்ட வரலாறு தான் என்றவர் யாருன்னா RCS சர்க்கார் தான் இந்திய பத்திரிகை வரலாறு சுதந்திரத்துக்கான போராட்ட வரலாறு என்று சொன்னவர். அதுக்கடுத்து இதழ்கள் சத்திய வழியில் செயல்பட வேண்டும். ஒரு இதழ்கள் வந்து நீதியான வழியில் சத்திய வழியில் செயல்படணும், உண்மையா இருக்கணும்னு சொன்னவங்க யாருன்னா AN அகுசா. அதுக்கடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அது வந்து 1942. அதுக்கடுத்து சமய இதழ்கள் என்பது பூக்கூடை என்பதுதான் சமய இதழ்கள். பேசும் படம் என்பது திரைப்பட இதழ், மங்கை என்பது மகளிர் இதழ், அம்புலிமாமா என்பது சிறுவர் இதழ். அப்ப பூக்கூடை என்பது சமய இதழ். அதுக்கடுத்து வந்தே மாதரம் என்ற நாளிதழை தொடங்கியவர் யாருன்னா தேசா சொக்கலிங்கம். வந்தே மாதரம் என்ற நாளிதழை தொடங்கியவர் தேசா சொக்கலிங்கம். அதுக்கடுத்து இதழியலாளர்கள் வகைகள் 2. அதுக்கடுத்து பாருங்க, தலைப்பு செய்தியாளரின் கவனத்தை ஈர்த்து செய்தியை படிக்க கட்டாயப்படுத்துகின்றது என்றவர். தலைப்பு தான் செய்தியாளருடைய கவனத்தை ஈர்த்து செய்தியை படிக்க கட்டாயப்படுத்துகிறது என்றவர் யாருன்னா MV காமத். அதுக்கடுத்து இந்திய பத்திரிகை ஒரு சார்ந்திருக்கும் பத்திரிகையாக தொடங்கப்பட்டது என்றவர் சலபதி ராவ். இந்திய பத்திரிகை ஒரு சார்ந்திருக்கும் பத்திரிகையாக இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சலபதி ராவ். இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டம் எப்ப வந்துச்சுன்னா 1790. இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டம் 1790. 1780 நம்ம என்ன பார்த்தோம், ஜேம்ஸ் அகஸ்டஸ் வந்து என்ன செஞ்சாரு, செய்தித்தாள் வெளியிட்டாரு. தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் தினவர்த்தமானி. தமிழ்ல வெளிவந்த முதல் வார இதழ் எதுனா தினவர்த்தமானி. அதுக்கடுத்து பாருங்க, வில்லியம்ஸ் வந்து என்னது வில்லியம்ஸ் வந்து சென்னை கெஜெட் A. அதுக்கடுத்து வந்து காம்ப்ரீஸ் இந்தியன் ஹெரால்டு, ஹீக்பாய்டு ஹார்காரு C. கிக்கி வங்காள ஜர்னல் கிக்கி. அப்ப ஆன்சர் எதுனா B. அதுக்கடுத்து பாருங்க, இந்திய மொழி இதழ்கள் வெளியான ஆண்டு, இந்திய மொழி வெளியான ஆண்டு 1830. புதிய சாதனங்களை முறையாக பயன்படுத்தி பொது செய்தி,
பொழுதுபோக்கு பொது கருத்துக்களை நம்பிக்கையுடன் பரப்புவது இதழியல் என்றவர் யாருன்னா ஜி.எஃப். மோட். அதுக்கப்புறம் பாருங்க, விஷ்ணு கிருஷ்ண சிப்பாய்கள், அவரு கேசரி. அச்சுப்பிழைகள் திருத்தம் வழக்கமான முறை. பெர்சிவல் பாதிரியார் தினவர்த்தமானி. லூசே தமிழ் வினாவிடை போர்ச்சுக்கல். சி ஆப்ஷன் கரெக்ட். அதுக்கடுத்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. ஆங்கிலத்தில் முதலாக வெளியான 3 வார இதழ். ஆங்கிலத்துல முதன்முதல் வெளியான 3 வார இதழ் எதுனா மெட்ராஸ் கெஜெட், கவர்மெண்ட் கெஜெட், மெட்ராஸ் கூரியர். இதுதான் முதலாக ஆங்கிலத்தில் வெளிவந்தது. 2 மட்டும் சரி. அதுக்கடுத்து வாய்ப்பூடு சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1857. தாய்மொழி பத்திரிகை சட்டமாக வந்துச்சு நம்மள, அது 1857. இந்தியாவில் முதல் அச்சகம் வெளியான ஆண்டு கோவாவில் 1556 முதல் அச்சகம் வெளியான இடம். அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் நீங்க ஏற்கனவே எல்லாம் படிச்சிருப்போம். தமிழகத்தால் 1772 அமைக்கப்பட்ட அச்சகம் தரங்கம்பாடியில உள்ளது. இந்த அமைச்சப்பட்ட அச்சகத்தை சொன்னவர் யாருன்னா தனிநாயக அடிகள் சொல்லியிருப்பாங்க. தரங்கம்பாடியில தான் முதல் அச்சகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தனிநாயக அடிகள் சொன்னாரு. எப்ப 1772. அதுக்கடுத்து பாருங்க, தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1778. தமிழக இதழியல் வளர்ச்சியில் தனியிடம் பெற்ற இதழ் ஹிந்து. தமிழகத்தை இதழியல் வளர்ச்சியில் தனியிடம் பெற்ற இதழ் ஹிந்து. சுதேசமித்திரன் இதழை தொடங்கியவர் சுப்பிரமணிய ஐயர். சுதேசமித்திரன் இதழை தொடங்கியவர் சுப்பிரமணிய ஐயர். அதுக்கடுத்து பாருங்க, காமாட்சி நடராஜன் இந்தியன் சோசியஸ் ரிஃபார்மர். ஏ. ராமச்சந்திர ஐயர் மெட்ராசி இதழ். பி. ராஜாராவ் மாதவராவ் நேட்டிவ் பப்ளிக் ஒப்பீனியன். வேதமூர்த்தி முதலியார் சர்வ ஜனமித்ரன். ஏ ஆப்ஷன் கரெக்ட். அதுக்கடுத்து தேசபக்தன் என்ற இதழ் எழுதியவர் திருவிக்கா. சண்டமாரதம் என்ற ஏழை எழுதியவர் சோ முருகப்பா. தேசிய இயக்க இதழ் ஜெயபாரதி. ஒரு நாவலை ஒரு இதழாக வெளியிடுவது ராணி. ஒரு நாவலை ஒரு இதழாக வெளியிடுறாங்க. நாவலை எல்லாம் ஒரு இதழாக வெளியிடுறதுடைய இது எந்த இதுனா ராணி இதழ். தமிழில் அதிக படிகளை வெளியிடும் இதழ்கள் குமுதம். நம்ம தமிழ்ல அதிகமான வார இதழ் படிகள் அதிகமான அச்சுப்பதிப்பு வெளியிடக்கூடிய நூல் இதழ் எதுனா குமுதம். வழிகாட்டும் வகையில் செய்தியை ஆசிரியர் உருவாக்குவது மாதிரி பக்கங்கள். வழிகாட்டு வகையில செய்தியை ஆசிரியர் உருவாக்குவது மாதிரி பக்கங்கள். அதுக்கடுத்து பாருங்க, பக்க வடிவமைப்பு என்பது முயற்சியின் செயல்முறையையும் விளைவையும் விளக்குவது. 1 மட்டும் சரி. அதுக்கடுத்து பாருங்க, ஒரே ஆள் பற்றிய செய்திகளை ஒரே பக்கத்தில் வெளியிடுவது கூடாது என்றவர் சீபா ஆதித்தனார். ஒரு ஆளுடைய செய்தியை ஒரே பக்கத்துல ஃபுல்லா வெளியிடக்கூடாது. அது இதழ்களுக்கு ஒரு தரமற்றதாக ஆகிவிடும் என்று சொன்னவர் யாருன்னா சீபா ஆதித்தனார். தமிழில் வரும் ஆங்கில மொழிகளை நீக்கி செம்மையான தமிழை பத்திரிகைகளில் புகுத்தியவர் திருவிக்கா. தமிழில் வரக்கூடிய ஆங்கில மொழிகளை நீக்கிட்டு செம்மையான தமிழ்ல கொண்டு வந்தவர் திருவிக்கா. புரிகிற தமிழில் எழுதினால் மட்டுமே போதாது, பேசுகிற தமிழில் எழுத வேண்டும் என்றவர் சீபா ஆதித்தனார். மக்கள் பேசுகின்ற தமிழ்ல எழுதணுமே ஒழிய புரிகிற தமிழ்ல எழுதக்கூடாது. அப்ப படிக்காத பாமர மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பேசுகிற தமிழில் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் சீபா ஆதித்தனார். பொருளாதார வளர்ச்சிக்கு ரத்த ஓட்டம் எதுனா விளம்பரம். விளம்பரம் மட்டும்தான் நம்முடைய இதழ்களுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு ரத்த ஓட்டமாக அமைகின்றது. கடலில் மூழ்கி முத்து குளிப்பது எதை போன்றதுன்னா செய்திகளை திரட்டுவது. கடலில் மூழ்கி முத்து குளிப்பது போன்ற செயல் எதை குறிக்கிறது? செய்திகளை திரட்டுவது. எப்படி கடலுக்குள்ள மூழ்கி கடக்கிற முத்துக்களை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு கடினமான செயல் என்பதை சொல்லப்படுகிறது. இந்திய அரசு பத்திரிகை குழுவை நியமித்த ஆண்டு 1952. நாம் எப்பொழுதும் சுதந்திரத்தை பற்றி சிந்தித்தாலும் அதனோடு சேர்ந்து சொல்லும் பொறுப்பினையும் எண்ணி பார்க்க வேண்டும் என்றவர் நேரு. முதல் முறையாக அச்சுப்பொறி கண்டறிந்த ஆண்டு 1450. அனைவரும் படிக்க வேண்டிய செய்திகளை வெளியீடு அழைக்கும் பெயர் நெற்றி செய்திகள். அனைவரும் படிக்க வேண்டிய செய்திகளை வெளியிட்டு அழைக்கும் பெயர் என்னன்னா நெற்றி செய்திகள். அச்சுப்படியை தமிழில் அழைப்பது மெய்ப்பு. அச்சுப்படிகளை தமிழ்ல எப்படி அழைக்கணுமா? மெய்ப்பு என்று அழைக்க வேண்டும். அதுக்கடுத்து செய்தி ஆசிரியர் ஒரு மாதிரியை தயாரித்து வெளியிடுவதை
பொய்ப்பக்கம் தயாரித்தல். நம்ம மாதிரி படிவம் சொல்றோம் இல்லையா, அந்த பொய்ப்பக்கம் தயாரித்தல் என்பதுதான் தமிழ் சொல். செய்தி ஆசிரியர் ஒரு மாதிரியை தயாரித்து வெளியிடுவதற்கு பேரு பொய்ப்பக்கம் தயாரித்தல். ஒரு வலுவான தூணின் மீது ஒரு கூர்மையான இரும்பு கம்பியை நட்டு வைப்பதை போன்று அமைக்கும் முறைதான் தர்க்க முறை வடிவமைப்பு. தவறாக கையாளுகின்ற செய்தி முறை எதுனா தலைகீழ் கூம்பு முறைதான் தவறாக கையாளுகின்ற செய்தி முறை. தலைகீழ் கூம்பு முறையை பற்றி கூறியவர் யார், அதாவது தவறாக கையாளுகின்ற செய்தி முறையை பற்றி கூறியவர் யாருன்னா ஜான் ஹென்பர்க். கலப்பு முறை பக்க அமைப்பு என்பது சர்க்கஸ் பக்க அமைப்பு முறை என்று பொருள். முதல் டாஸ் நிறுவனம் என்பது ரோஸ்டா நிறுவனம். முதல் டாஸ் நிறுவனம் என்பது ரோஸ்டா நிறுவனம். இந்திய யுனைடெட் பிரஸ் நிறுவனத்தை நிறுவியவர் பீசன் குப்தா. இந்திய யுனைடெட் பிரஸ் நிறுவனத்தை நிறுவியவர் யாருன்னா பீசன் குப்தா. ப்ரீ பிரஸ் ஜேர்னல் என்ற இதழை தொடங்கியவர் சதானந்த். ப்ரீ பிரஸ் ஜேர்னல் என்ற இதழை தொடங்கியவர் சதானந்த். இந்தியாவில் 7 செய்தித்தாள்கள் சேர்ந்து கூட்டு நிறுவனமாக செயல்படுவது இந்தியாவின் பிரஸ் ட்ரஸ்ட். இதுதான் 7 செய்தித்தாள்களில் சேர்ந்து கூட்டு நிறுவனமாக செயல்படுகிறது. இந்தியன் நியூஸ் ஏஜென்சி நிறுவனத்தை நிறுவியவர் ராய். இந்தியன் நியூஸ் ஏஜென்சி நிறுவனத்தை நிறுவியவர் ராய். இந்திய செய்தி நிறுவனத்தை முதலில் நிறுவியவர் ராய். இந்திய செய்தி நிறுவனத்தை முதல் நிறுவியவர் ராய். இந்தியன் நியூஸ் ஏஜென்சி நிறுவனத்தை நிறுவியவரும் ராய். இப்ப இதில் எல்லாம் 150 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கூட விடை குறிப்பும் சொல்லியாச்சு. இதெல்லாம் முக்கியமான வினாக்கள். இந்த 150 வினாக்களையும் தெள்ள தெளிவாக படித்து அதை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் இதழியல் மற்ற வினாக்களை நீங்க படியுங்கள். ஏன்னா இது முக்கியமான வினாக்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் எடுக்கப்பட்டிருக்கு. அனைவரும் இந்த இதழியல் பாடத்தில் கவனம் செலுத்தி தெள்ள தெளிவாக படித்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.